இந்த ஆஃபர்ல இருக்க 3 பீஸ் குர்த்தி செட் எங்க இருக்கு? இங்கதான் இருக்குங்க மேம். ரமேஷ் தானே நீ? நீ சுஜி தானே? சுஜியே தான்டா. சுஜி எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்னடா துணி கடையில வேலைக்கு சேர்ந்துட்டியா? இந்த கடையோட ஓனர் நான் தான். ஓனரா? டேய் உன் கடையா? சூப்பர்டா. சின்ன வயசுல நீ சொன்ன மாதிரியே பிசினஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, அதே மாதிரியே பண்ணிட்டடா. நான் எப்படி சொல்லுவேன், கரெக்டா சொல்லு. ஓனா பிசினஸ் பண்ணா எவன் பேச்சும் கேட்க தேவையில்லை, அதனால நான் பிசினஸ் தான் பண்ணுவேன், அப்படிதானே சொல்லுவேன்? கரெக்ட். எவன் பேச்ச கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நீ என்ன பண்ற? நான் ஐடில தான்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, salary எல்லாம் 30-40 அந்த ரேஞ்ச் தான்டா வந்துட்டு இருக்கு. லாக்ஸா? ஏய் 30,000 40,000 குள்ளதான்டா. என்ன ஐடிங்கற 35,000 40,000 இருக்க? என் கடையில வேலை பாக்குறான் பாரு, அவனுக்கே நான் 20,000 சம்பளம் கொடுத்துருக்கேன். நீ என்னடானா 30,000 40,000? ஐயோ ஐயோ, கம்முன்னு நீ பேசாம என்ன மாதிரியே பிசினஸ் பண்ணிருக்கலாம். எவன் பேச்ச கேட்கணும்னே அவசியம் இல்லை. உனக்கு என்ன தலையெழுத்தா? பேச்ச கேட்டு 40,000 வாங்கிட்டு இருக்க. நல்லா பாரு, எவன் பேச்ச கேட்கணும்னு அவசியமே இல்லை. சொந்த பிசினஸ். எவன் பேச்ச கேட்கணும்னு அவசியம் இல்ல. அந்த துணி எடுறா. என்னடா பாத்துட்டு இருக்க? அந்த துணி எடு. அது இல்லடா அந்த ட்ரெஸ். அது இல்லடா அங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாரு அது. ஓ, உனக்கு ஆரஞ்சு ரெட்டுனாவே என்னன்னு தெரியாது இல்ல? அந்த தேர்டா இருக்கே அது. தேர்டு 3னாச்சும் தெரியுமா? கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓ, கஸ்டமர்ஸா? எவன் பேச்சு கேட்க மாட்டேன்னு இப்ப கஸ்டமர் பேச்ச கேட்டுதானே ஆகணும். எங்க கஸ்டமர்ஸ் பேச்ச கேட்காம பிசினஸ் பண்ணிட்டு பாப்போம். முடியாது இல்ல? என்னதான் காசு போட்டு கடையை வச்சு ஓனரா இருந்தாலும் ஒரிஜினல் ஓனர்ஸ் கஸ்டமர்ஸ் ஆன நீங்க தான். கஸ்டமர்ஸ் ஆன நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் நாங்க நல்லா இருக்கோம். அதனால எங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கஸ்டமர்ஸ் நீங்க தான். உங்க கடையான நம்ம ஸ்ரீசைல கலெக்ஷன்ஸ் வாங்க, சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க.